Guys, good morning once again. Welcome back to my channel. நான் உங்கள் டிஎன் தெரிவிச்சா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான் இருக்கோம். வால்பாறையில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குபீரடியான ஒரு பிளான் போட்டோம். நேற்று நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். ஸோ ஒரு 9 மணிக்கு பிளானாக போட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறதுக்கு அப்படியே ஒரு 11 மணி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு வர்றதுக்கு அப்படியே விடிந்துருச்சு. காலையில் ஒரு 3 மணிக்கு தான் வந்தோம் வால்பாறைக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம ட்ரிபிள் ஸ்பார் கிட் வந்து நம்மளை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டான். இப்போ வந்து நம்ம வந்து எங்கே இருக்குன்னா வினுவும் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். வினுவை பார்த்துட்டு வினுவின் செல்ல பிராணிகளான குருவிகள் நம்மளோட லூனா பின்னாடி இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து ஆலியா இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் பார்த்து ஒரு ஹாய் சொல்லலான்னு போகிறோம். மொத்தம் ஒரு ஹாய் சொல்ல சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் நம்ம ஆலியாவை பார்க்கலாம். ஆலியா, இதுதான் நம்மளோட ஆலியா. இந்த ஆலியா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாமோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் நம்ம ஆலியா. என்ன ஆலியா கரெக்டாக நான் சொன்னது? சரி 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 குட் கேர்ள். செகண்ட் கூட செகண்ட் கூட அடி அசிங்கப்படுத்தாதடா வீடியோவில். ஆலியா வெயிட், உன்னை வந்து யார் என்னை தடுத்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா? இதுக்கு அந்த ரோப்படுங்க. பிடிக்க முடியாது. சரி பதறாத. ஏய் பதறாதடாடி, முரட்டாட்டம்லாம் ஆட்டுறேன். இரு விக்கி, அவ்வளோதான் விக்கி. இது கேட்ச் உழப்பல் நம்பர் 1. இவனை புடி ஸ்டாக்கு. இவன் தான் உழப்பல் நம்பர் 2. இவனை போடு. பயந்துச்சியா ஜா? Alia, come on. Alia, sit Alia. You very bad girl. Come on. Let's go for Ucha. ஏய் என்ன இப்படி தாமரா? மெதுவா போடா. இந்த ஆட்டமா ஆடுவ. இங்க பாரு, இங்க பாரு. ஏய் ஆலியா இங்க பாரு, சொன்ன வச்சுக்கல. மெதுவா கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா உன்னை கூட்டி போவேன், இல்லைன்னா உன்னை இங்கே விட்டுட்டு போயிருவேன் சரியா? வா come on, let's go. ஆமே எங்கடா இழுத்துட்டு போற? வந்துருச்சு உனக்கு உச்சா. அடிச்சாண்டா உச்சா பொலாக்குன்னு. டேய் ஏய் இங்கே பார்த்தியா நம்ம காரு? டேய் எங்கே உச்சா போகிற? வந்து நம்மளோட சொன்ன பேச்சு கேட்காத ஒரே காரணத்தினால நம்ம ஆலியா வந்து விக்கிட்ட படைச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிக்கணும். நீ என்னடா பண்ற? இவன் தான் நம்ம உழப்பல் நம்பர் 1. என்னடா பண்ணிட்டு ஒரே புட்டி கிறுக்க புட்டி திருச்சு அப்படியே. சரி என்ன ஆலியா குட்டி, என்ன ஆலியா கிட்ட மவுத் பீஸ் அடிச்சிட்டு இருக்கியா? இவன் ஒரு காஜுங்க. ஆலியா யூ பிளாடி கெட் இன்சைட். உள்ள போ, வீட்டுக்குள்ள போ உள்ள போ, உள்ளார போ. சரிங்க ஆலியா குட்டி, தங்க குட்டி, செல்ல புள்ள, அம்மு புள்ள, ஜாங்கிரி பூந்தி உம்மா. கைஸ் நம்ம வினு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனிமல் லவர்ஸ். வினு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்குது. இது பேர் தான் லூனா. கம் கேர், இங்கே வா. செகண்ட் கொடு. சரி நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு வளர்ப்பான். இது பேர் புட்டு, இது பேர் லுட்டு. அப்புறம் இங்கே வந்து நிறையா பேர்ட்ஸில் வச்சு வினு வந்து ஆக்கிரமிச்சு ஒரு மினி பண்ணையே வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. மீட் மிஸ்டர் விக்கி ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவேஜை தூக்கிட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட் ஒன்று காட்ட போகிறோம். ஏன்னா லாக்டவுனில் நாங்கள் அங்கே தான் விளாண்டுருப்போம். நம்ம ட்ரிபிள் ஸ்பார் கிட்டு நாங்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளாட்றது, பைக் வச்சு ஸ்டண்ட் பண்ணுறது, நிறைய வீடியோ ஷூட் பண்ணுறது, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் இப்போ நம்ம போகிறோம். இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வால்பாறைக்கு வந்த ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம சாவேஜ் வந்து விற்க போகிறோம். சாவேஜோட லாஸ்ட் ட்ரைவ் இதுதான். நம்ம சாவேஜில் வந்து இருக்க போகிற கடைசி நாள். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து இவன் கூட அப்படியே சுற்றிக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து மண்டே வந்து இவரை வந்து நாங்கள் இன்னொரு ஓனருக்கு வந்து தத்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்காண்டி தான் வந்து நான் ட்ரிபிள் ஸ்பார் கிட் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு லாஸ்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம். இதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு என்னென்னா நம்ம ட்ரிபிள் ஸ்பார் கிட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு BMW வாங்க போகிறாரு. ஸோ அதுக்காண்டி இந்த காரை கொடுத்துட்டு அடுத்து BMWக்காக அப்கிரேட் ஆக போகிறாரு. ஸோ அதுதான் விஷயம். அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். ஆக்சுவலாக கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அதனால வந்து நம்ம சாவேஜை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டு அப்படி
Excuse me, may I come in? அப்படியே காருக்குள்ள அப்படியே உட்காந்து அப்படியே ஜாலியாக சாவியை போட்டு அப்படி எடுத்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ பாருங்க ஒரு ஃபீலிங்கு. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விஃப்ட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அவன் வந்து லைக் அவனு ஒரு கார் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வாங்கினான். இதுவும் அவனோட ஃபர்ஸ்ட் கார். நம்மளோட ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கார். பட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் சீரியஸாகவே வேற லெவலில் தான் வச்சிருக்கான். வண்டி நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து இந்த வண்டியை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு சர்வீஸ், ஜென்ரல் சர்வீஸ், ஒரு 2-3 ஜென்ரல் சர்வீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே லைக் கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க்கு, ஸோ அந்த மாதிரி சின்ன வேலை தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வண்டிக்கு. அதுக்கப்புறம் இந்த செட்டெல்லாம் மாற்றலாம்னு நினச்சோம். நம்ம கையில் போதுமான தொகை இல்லாத காரணத்தினால் அதை மாட்டாமல் விட்டுட்டோம். ஸோ மற்றபடி இதாங்க இந்த காரோட இன்டீரியர் லுக். ஸோ இன்டீரியர் வந்து உண்மையாலுமே சிட்டியில் வந்து இன்டீரியர், ஐயோ யாரா துண்டு இங்கே போட்டது, ஏன்டா டேய் துண்டு வைக்கிறதுக்கு வேறு எட்டமாட்டா இல்லை, சாரிங்க. நம்ம 46 கேப்பு வாங்க, கேப் போட்டுக்கோம். ஸோ இதாங்க நம்மளோட ஹோண்டா சிட்டி. ஸோ இன்டீரியர் வந்து உண்மையாலுமே சிட்டியோட இன்டீரியர் வந்து சீரியஸாக ஒரு லக்ஸரியான லுக் கொடுக்கும். என்னடா இன்றைக்கி ஹோண்டா சிட்டிக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நம்ம காருக்காக தான் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹிடன் ஸ்பாட்டை காட்டுறேன். பைக்னா ஹெல்மெட்டு, கார்னா சீட் பெல்ட்டு. ஸோ கார் விட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சீட் பெல்ட்டை மறந்துடாதீங்க. எல்லாரும் கேட்பீங்க நீங்கள் எங்கே கார் ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்பீங்க. ஐ லேர்ன் டிரைவிங் ஃப்ரம் GTA Vice City. இந்த கிச்சா பைக் ஓட்டி தானே பார்த்துருக்கீங்க, கார் ஓட்டி பார்க்க போறீங்க. கைஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவர் வந்து உழப்பல் நம்பர் 1, அவர் உழப்பல் நம்பர் 2, இவர் வந்து மாஸ்டர் உழப்பல். இவர் வந்து மாஸ்டர்க்கெல்லாம் மாஸ்டர் உழப்பல் வந்து. ஸோ கைஸ் நான் வந்து ஒரு மாஸ்டர் டிரைவருங்கிறது நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கல. ரோடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆஃப் ரோடாக இருக்கும். கேமராமேன் கொஞ்சம் அந்த ரோடை காட்டுறீங்களா? இரு தம்பிக்கு ஹியூமனிட்டி பண்ணுவான். தம்பி லிஃப்ட் வேணுமா? லிஃப்ட் வேணுமா தம்பி? சரி தம்பி நாங்க போயிட்டு வரோம், பாய் டாடா. ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம இருக்கிற எஸ்ஐபி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வருது. நீங்க இன்கேஸ் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு தாரை கொண்டாங்க. இந்த மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியான மாடிஃபைடான கார்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 4 டயரை மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். உங்க கார் எப்படி கொண்டு வருவீங்க? என் கார்ல அவ்வளவுதான் காயிலும் கடைக்கு போட்ட வேண்டியதான். இப்போ நம்ம சாவேஜும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு. அவன் வந்துட்டு திங்கக்கிழமை அந்த மாதிரி ரெடி ஆயிடுவான். ஸோ கைஸ் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். வாட்டர் ஃபால் இதாங்க அந்த டெஸ்டினேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்பாட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஸோ இங்கே இருக்க லோக்கல் கைஸ் மட்டும்தான் வருவாங்க. இதுதான் அந்த இடம். இங்கே தான் வந்து நாங்கள் செல் பண்ணுவோம். சின்ன வயசாக இருக்கும்போது, நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது, நானும் ராதாவும் குழந்தையாக இருக்கும்போது இங்கே தான் வந்து விளாடுவோம். ஸோ இதுதாங்க அந்த ஸ்பேஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்போம். ஸோ இந்த ஃபுல்லாகவே கிரிக்கெட் விளாண்டுட்டு அப்போ திடீர்னு மழை வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட் இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டுலாம் வந்து என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் போதுமான மெயின்டெனன்ஸ் இல்லாத காரணத்தினால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பழுதான இடமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த லாக்டவுனுக்கு தான் இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுவோம்னு நினைக்கிறோம். ஐயோ கைஸ் மழை வர வந்துருச்சு, வாங்க குப்பீர்னு ஓடுவோம். என்ன பீலிங்கா? இல்லை பீலிங்கா? உன்னை கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு எனக்கு தான்டா பீலிங்கு. கைஸ் மழை அப்படியே லைட்டாக விரிச்சிருச்சு. ஸோ தட் கார் எடுத்துகிட்டு இப்போ திரும்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பிளான்னு தெரில. ஆக்சுவலாக வினுகிட்ட கேட்கும்போது வினு என்ன சொன்னான் அப்படின்னா இன்றைக்கி சோழர் டேம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் சோழர் டேம் போகிறோமா என்ன அப்படிங்கிறது தெரில. ஏன்னா மழை வேறு இங்கே கொட்டோன்னு கொட்டுது. வண்டிக்குள்ளே வரும்போது என்ன தெரியாமல் பண்ணிட்டு வரணும், எக்ஸ்கியூஸ் மீ கம்மின்ட்டு வரணும். டோராடா பாவம் மனசே வெறுத்திருப்பான். திறந்துட்டு கேளு. எஸ் கமின். ஓகே வாங்க அப்படியே லைக் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். கைஸ் மழை வேறு பயங்கரமாக கொட்டோன்னு கொட்டிகிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்ட்டை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஒன்றாக எஸ் கமின். ஏண்டா வரும்போது மழையை கூட்டிகிட்டு வர்றேன். ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை போயிட்டு காடா முட்டை சாப்பிடுமே, அது எந்த இடம்? கூழாங்கல் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். பயங்கரமான மழைங்க, சுவியான மழை வேற. போலாமா ராதாகிருஷ்ணன்? கமான் சரியான மழை. அடைச்சுடு
போயிட்டு வரோம். பாய், டாட்டா. பாய்ஸ்லாம் பின்னாடி இருக்காங்க. நம்ம போய் வடை சாப்பிட போகிறோம். எல்லாம் வந்து கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்து வடை சாப்பிட்றது வந்துருக்கோம். அந்த ஜோனு மலையில் கூட வடை சாப்பிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு கால்மை சங்கிங் பாய்ஸ். இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அவி பேக்கரியில் போய்ட்டு சாப்பிட்டு வந்தோம். பட் வந்து முட்டை போண்டா வந்து சரியில்லாமல் நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா போண்டா நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. லைக் இனி எக்ஸ்ப்ளோரிங் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மழை வேறு செம்மையாக மழை வந்துட்டுருக்கா. ஸோ அதனால் நம்ம பாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பட் சீரியஸாக வந்துட்டு இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறையில் உண்மையாலுமே வேறு மாதிரி இருக்குது. பட் இன்னும் ஒரு 2-3 நாள் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு ஒரு ஆசை தான். பட் எனக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க ஆஃபீஸில். ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்து ஒரு ட்ரிப் ஒன்று இருக்கா. ஸோ அதுக்காண்டி லீவ் எடுக்கிறனால இந்த ட்ரிப் வந்துட்டு இதுக்கு லீவ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஐ ரியலி மிஸ் வால்பாறை. பட் வந்துட்டு வால்பாறை வந்து இந்த சீரீஸோடு நம்ம நிறுத்தக்கூடாது. ஏன்னா வால்பாறை வந்து என் ஊர், என் நாடு, என் தேசம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறையா இடத்த வந்து வால்பாறை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒவ்வொரு வாரமாவது வால்பாறை வந்து ஒவ்வொரு எபிசோடாவது நம்ம போட்டே ஆகணும். அவ்வளோதான். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். என்னமோ சொல்லுவாங்களே, என்ன இது? இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் TN37 பைக்கர் கிச்சா மற்றும் சாவேஜ் கேங். பின்னாடி எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. ஓகே கைஸ், பை.